ஹலோ மக்களே, வெள்ளை ரவை கொழாப்புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்குங்க. வெள்ளை ரவை கொழாப்புட்டு அதுக்கு 4 கிலோ ரவை நல்லா வறுத்துடணும். வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒன்று வறுத்துடணும். அதுதான் நல்ல மணமாக இருக்கும். நல்லெண்ணா ஓரளவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டால் போதும். தேவையான அளவு தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுறது. ஊற்றி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்படியே லைட் சூட்டோடு இப்படியே பண்ணி விட்டுருவோம். கொழாப்புட்டு பருப்பு அப்புறம் நினைச்சி நல்லா அதுக்கப்புறம் நல்லா இது பண்ணி தனித்தனியாக இது பண்ணி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு விட்டுறணும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் கொழாப்புட்டு பாகத்துக்கு தேங்காய் போட்டுறேன். அதுக்கப்புறம் மாவு போட்டு விட்டுறது. மறுபடி தேங்காய், அப்புறம் வெள்ளை ரவை கொழாப்புட்டு மறுபடி கொஞ்சம் தேங்காய் போட்டு அடுப்பில் கொழாப்புட்டு தண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அது ஆவி வரும். இது மேலே ஆவி வரும். அப்போ அது வெந்திருக்கும் எல்லாம். அதுதான் கொழாப்புட்டு, வெள்ளை ரவை கொழாப்புட்டு எப்படி செய்முறை காமிச்சிட்டேன். நீ எடுத்ததுக்கப்புறம் காமிச்சு தரேன். ஹலோ மக்களே, ஆவி வருது பார்த்தீங்களா? நீ எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க மக்களே. கொழாப்புட்டு பார்த்தீங்களா? இதுதான் ரவை கொழாப்புட்டு. ரவை கொழாப்புட்டு 2 காக்கிராக்கு 2 இது தான் வரும். ஆனால் நல்லாயிருக்கும். நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். சாப்பிட சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.